ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மணிரத்னம் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு 1991 ரிலீஸ் ஆன தளபதி படத்தோட ரீரிலீஸ் நடந்திருக்கு. இந்த படத்தை ஏன் தேட்டரில் போய் பார்க்கணுங்கிற ரீசன் தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தலைவருக்கு பர்த்டே, அதனால இப்போ ஒரு விஷ் பண்ணிப்போம். ஹாப்பி பர்த்டே தலைவரே. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படம் 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்லேயே மணிரத்னம் சூப்பர் ஸ்டாரும் ஒன்றா படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் நிறையா வந்துச்சு. அந்த டைமில் ரஜினி ஃபேன்ஸும் சரி, மணி சார் ஃபேன்ஸும் சரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆன உடனே ரஜினி சார் ஃபேன்ஸிங் இந்த படம் ரொம்ப ஏமாற்றம் தான் அமைஞ்சுது. அதுக்கு காரணம் என்னன்னா, மணிரத்னம் வந்து கிளாஸான படங்கள் எடுக்கிறவர், ரஜினி சார் வந்து மாஸ் ஹீரோ. இவங்க 2 பேர் காம்பினேஷன் வர படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுனால இந்த படம் ரீச் ஆகாம போயிடுச்சு. ஆனா இப்போ இந்த படம் இந்த காலத்துக்கும் பேசப்படுது. அதுக்கு காரணம் மணி சார் தான். அந்த அளவுக்கு படத்தை செதுக்கி வச்சிருக்காரு. நான் இந்த படத்தை தேட்டரில் தான் இப்போ போய் பார்த்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்துருக்கேன். எங்கேயும் பழைய படம் பார்க்குற ஃபீலே கிடைக்கல. புது படத்தை பார்த்த ஃபீலிங் தான் இந்த படம் பார்க்கும்போது கிடைச்சது. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் மகாபாரதம் கதையை கேட்டிருப்போம். அந்த மகாபாரதம் கதையில் வர கர்ணன் தான் ரஜினிகாந்த். அப்புறம் அவர் ஃப்ரெண்டான தேவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஊருக்குள்ள மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணுறாங்க. இதனாலே இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க இந்த படத்தோட கதை. வெறும் சிம்பிள் பிளாட் தான், பெரிய வித்தியாசமான கதைலாம் இது கிடையாது. ஆனால் இந்த சிம்பிள் கதையை வச்சு எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கிருக்காங்க சொல்லணும். ஆக்டிங்லாம் ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் போட்டி தான் நடிச்சிருக்காங்க சொல்லணும். அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இந்த படத்துல வர 2 ஃப்ரெண்ட்ஸ் பேரும் ஃப்ரெண்டா இருந்தா இப்படிதான் இருக்கணுங்கிற எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்காரு மணி தாத்தா. தேவா சூர்யாங்கிற இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அம்மா பையனோட எமோஷன்ஸையும் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாரு மணி தாத்தா. சூர்யாவும் அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள அறிமுகமாகும்போது அந்த இடத்துல வந்த சீன் ரொம்பவே அழுக வச்சிருந்தா சொல்லணும். பொதுவாக தமிழ் சினிமாவில் வர மேல் சீரிஸ்லாம் அவங்க படங்களில் வர இன்ட்ரோ சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய ஆரவாரத்தோட ஹீரோக்கு பில்டப் கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஓப்பனிங் சாங் வச்சு, ஓப்பனிங் ஃபைட் சீன் வச்சு ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வர கதையே வேற. மணித்தத்த படங்கள்லாம் அது எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். படத்தில் ஒரு ஓப்பனிங் சீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த காலத்து தமிழ் சினிமாவுக்கு புது மூச்சு தான் சொல்லணும். இதை ஒன்றும் இல்லை, ஒரு 14 வயசு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அவங்களால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அந்த குழந்தைய கொண்டு போய் துணியில சுற்றி குட் ஸ்டைலில் அமுச்சு விட்டுறாங்க. அந்த குழந்தைய ஒரு அம்மா எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய ஹீரோ தாங்கிற இந்த மாதிரி இன்ட்ரோவை ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் வர்றது ரொம்ப ரேரு. இந்த படத்தில் ட்ரை பண்ணது பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் வந்த ஓப்பனிங் சீனை நிறைய சத்யராஜ் படங்களில் கலாய்ச்சி பார்த்துருப்போம். இந்த சீனை கலாய்க்கும் போது நல்லா தான் சிரிச்சோம். ஆனால் இந்த தளபதி படம் பார்க்கும்போது இந்த படத்தோட சீனை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வில்லன் சைடு பார்த்தோம்னா, அமரீஷ் புரி தான் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வர சீன்லலாம் மிரட்டிட்டு தான் போயிருப்பாரு. அதனால சூப்பராக நடிச்சிருந்தாரு அவரு. அடுத்தது இந்த படத்தில் வர டைலாக்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய கோர் பாயிண்ட்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பனா என்னன்னு தெரியுமா, சூரியன் என்னன்னு தெரியுமான்ற டைலாக் நம்ம பேசியிருப்போம். ஆனால் இந்த டைலாக் சொல்றவங்களுக்கு இந்த டைலாக் எந்த படத்துல இருந்து வருதுங்கிறது சுத்தமாக தெரியாம தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த டைலாக்ஸ் சொன்னேன். படத்துல இதை விட டைலாக்ஸ் நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயன். தளபதிக்கு முன்னாடி வந்த படமும் சரி, தளபதி பின்னாடி வந்த படமும் சரி, ரஜினிகாந்த் படங்கள்ல வர வழக்கம் போல வர ஃபைட் சீன் இல்லாம இந்த படத்துல ரியலாவே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராகவே இந்த படத்துல கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு ஃபைட்ல. அடுத்தது மியூசிக் வைஸா பார்க்கும்போது இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக்கா போடலன்னா படமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் ஆயிருக்கும். அந்த 200% உழைப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. இப்போ அவர் எல்லாரும் ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அவர் அந்த காலத்துல அவர் தான் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. அண்ட் இந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. குறிப்பா எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா, காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டு தான். உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் கூட இந்த படத்தை தரமா பண்ணியிருப்பாரு இளையராஜா. படத்தோட சினிமோட்டோகிராஃபி சந்தோஷ் சிவன் தான் பண்ணியிருக்காரு. ரஜினி சாரோட இந்த படத்துக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு தர்பார் படத்துல சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபில ஒரு சீனை ஃப்ரேமா போட்டு வச்சுக்கலாம் வீட்டில். அந்த அளவுக்கு டாப் நாச்சா பண்ணியிருப்பாரு சந்தோஷ் சிவன். அடுத்தது இந்த படத்தோட மெயினான ஹைலைட் சீன் என்னன்னா, கிளைமேக்ஸ் தாங்க. கடைசி 15 நிமிஷம் தான் இந்த படத்தோட ஹார்ட் கோரே சொல்லணும். ஏன்னா தேட்டரில் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லா ஆடியன்ஸும் சைலண்ட் ஆகி தான் பார்த்துருந்தாங்க இந்த படத்தை. அந்த அளவுக்கு டச்சிங்காக இருந்தது கிளைமேக்ஸில். இந்த படத்தோட பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் படங்கள்லயே இப்போ கம்பேர் பண்ணா இந்த படம் டிஃப்ரெண்டான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் முன்னாடி படங்கள்லாம் நிறைய ஸ்டைல் காட்டுவாரு, சிகரெட் குடிக்கிறது, காமெடி பண்றது, இந்த மாதிரி பொருள் வித்தைகள்லாம் நிறைய பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மணி சார் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு ரஜினி சார். முடிஞ்ச வரைக்கும் மணி சார் வந்து ரஜினி சாரை புரிஞ்சு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ரஜினி சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம்லாம் ரொம்ப ரேராக நடிப்பாரு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படம் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனதுனால ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணவே இல்லை. செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்றதை விட இந்த படம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அவங்களுக்குலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை நல்லாவே ரசிச்சு பார்த்துருந்தாங்க. அப்படி ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துமே இந்த படத்தை பெருசாக கலெக்ட் பண்ண வைக்க முடியல. அதனால இந்த படம் கல்ட்டு கிளாசிக்ன்ற அந்தஸ்து பெற்றிருக்கு. ஆனால் இந்த படமும் இப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்தே ஆகணும். நீங்கள் இந்த படம் தேட்டரில் பார்க்க போறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.